உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் எது தெரியுமா? ராமாயணத்தில் வரும் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடைபெற்ற திருக்கோயில் எது தெரியுமா? இந்த கேள்விகளுக்கான எல்லா விடையும் இதே பதிவுல ரொம்ப விரிவா பார்ப்போம். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளார நீங்க இருந்து ஒவ்வொரு சன்னதியிலையும் நின்று சுவாமியை வணங்குற உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு பிரத்யேகமா இந்த வீடியோ உங்களுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எடுக்கப்பட்டது. இதை பார்த்துட்டு உங்க நண்பர்கள் அனைவருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வயம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நம்ம புண்ணியம் எல்லாருக்குமே போய் சேரட்டும். நம்ம தமிழ்கடை யூடியூப் சேனல்ல தினம் தினம் ஒரு யாத்திரை, தினம் தினம் ஒரு திருக்கோயில இருந்து வழங்கிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தினம் தினம் ஒரு யாத்திரை உங்களுக்காக தினமும் வந்துட்டே இருக்கும். சிவபெருமானோட அருளும் இந்த வடிவுடை அமையணும் அருளோ உங்களுக்கு எப்பயும் கிடைக்கணும்னு நம்ம சேனல் மூலியமா நம்ம வேண்டிக்கிறோம். திரு உத்திரகோச மங்கை இந்த திருத்தலத்தை நோக்கி அற்புதமான ஒரு பயணம் உங்களுக்காக. வாங்க விரிவா பார்ப்போம். ராமநாதபுரத்தில் சிவபெருமான் வீட்டிற்கும் புனித தலங்களில் ஒன்றுதான் உத்திரகோச மங்கை. இதுவே உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் கோவில் என நம்பப்படுகிறது. ஆதி காலத்தில், அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது. இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம். உலகில் உள்ள எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு நமது பாரத தேசத்திற்கு உண்டு. இந்தியாவை புண்ணிய பூமி, புனித பூமி, ஞான பூமி என்று எல்லோரும் அழைக்க காரணம் நம் நாட்டில்தான் பல்வேறு புண்ணிய கஷேத்திரங்களும் தீர்த்தங்களும் மூர்த்திகளும் உள்ளன. ஆதிசங்கரர், ராமானுஜர், சாய்பாபா, ரமண மகரிஷி போன்ற மகான்கள் அவதரித்த அற்புத பூமியும் இதுதான். தமிழகத்தில் சிறப்பு பெற்ற பல ஸ்தலங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் உத்திரகோச மங்கை என்ற திருத்தலம். ராமாயண காலத்திற்கு முன்பு இருந்தே இந்த கோயில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுகிறது. ராவணனும் அவர் மனைவியுமான மண்டோதரியும் வழிபட்டு வரம்பற்ற தலம் இது என்று கூறப்படுகிறது. ராவணனுக்கு திருமணம் தாமதமாய் கொண்டே சென்ற போது அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமணப்பேறு பெற்றதாக வரலாற்று தகவல் காணப்படுகிறது. அதே போல ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிந்த பின்னர் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்தனர். அப்போது ராவணனின் வழிகாட்டு தகவலின்படி மண்டோதரி இத்தல இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு புத்திரப்பேறு அடைந்தார். பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் தோன்றுவதற்கும் முன்னரே தோன்றிய ஆலயம் இது. இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல்மொழியின் மூலமாக அறியலாம். உத்திரகோச மங்கை என்று தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இத்தலத்தின் முழு பெயர் திரு உத்திரகோச மங்கை என்பதே ஆகும். திரு என்றால் அழகு என்றும் சிறந்த என்று பொருள். உத்திரம் என்பதற்கு ரகசியம் என்றும், கோஷம் என்பதற்கு சொல்லுதல் என்றும் பொருள்படும். மங்கை என்பது அம்பாளை குறிக்கும். அம்பாளுக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திர விளக்கத்தை இறைவன் விளக்கும் இடம் என்பதே இதற்கு சரியான பொருளாகும். அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்க வாசகர் அடங்கிய ஆயிரவருக்கும் பிரணவ பொருளை இங்கு இறைவன் உபதேசித்து உள்ளார். இந்த ஆலயத்தில் எழுந்தள்ளி இருக்கும் இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்கள நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். எல்லா தலங்களிலும் இறைவனும் இறைவியும் சமேதராக இருப்பார்கள். இங்கு இருவருக்கும் தனித்தனி சன்னதியும் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் உள்ளன. மங்களநாதர் என்ற குறிப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயராகும். ராவணனுக்கு மங்களநான் அணிவிக்கும் பாக்கியத்தை இத்தலத்தில் இருந்தே அருள்பாலித்தமையால் இறைவன் மங்களநாதர் ஆனார். மண்டோதரி புத்திரப்பேறு வேண்டி இத்தல இறைவனை நோக்கி தவம் இருந்தால் பரிவு கொண்ட சிவபெருமான் அவருக்கு புத்திரப்பேறு வரம் அளிப்பதற்காக இலங்கைக்கு இருந்ததுல எண்ணினார். அதற்கு முன்பாக தன் அடியார்கள் ஆயிரம் எனது திருமேனியை ராவணன் தீண்டும் போது இங்குள்ள குளத்தில் அக்னி தோன்றும் என்று கூறி மறைந்தார். பின்னர் இலங்கையில் எழுந்தருளிய இறைவன் மண்டோதரியின் முன்பாக சிறு குழந்தையாக ஓய்வெடுத்து வரமளித்தார். அப்போது அங்கு வந்த
ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து அதனை தன் கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தான். ராவணன் தீண்டியவுடன் உத்திரகோச மங்கை ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது. பிரணவப் பொருளை உபதேசம் பெற்ற ஆயிரவரும் அந்த அக்னியில் இறங்கி கைலாயம் சென்றனர். ஆனால் இறைவன் அவர் அனைவரையும் மீண்டும் அழைத்து அருள்பாலித்தார். இந்த ஆயிரவரும் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனோடு கலந்து விட்டனர். அதனை இங்குள்ள சகஸ்ர லிங்கத்தில் காணலாம். திருக்கோயிலில் குளத்தின் கரையில் வேதாகம சுவடிகளுடன் கோயில் கொண்டுள்ள மாணிக்க வாசகர் தனிச்சன்னதியில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார். முற்காலத்தில் இந்த பகுதி இலந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. ஆலயத்தின் தலை விருட்சமும் இலந்தை மரம்தான். இங்குள்ள இலந்தை மரம் பல நூற்றாண்டை கடந்தது என்று கூறுகிறார்கள். இந்த ஆலயம் முப்பிறவி பாவங்கள், சாவ விமோச்சனங்கள், ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் தலமாக விளங்குகிறது. சிவன் கோயில்களிலும் சிவ வழிபாடுகளிலும் சிவபெருமானுக்கு தாளம்பூ படைத்து வழிபாடு நடைபெறுவதில்லை. ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாளம்பூவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது. ஒரு முறை நான்முகனுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி நிலவியது. சிவபெருமான் அக்னி பிளம்பாக உயர்ந்து நிற்க ஒரு அடியையும் மற்றொரு முடியையும் தேடிச் செல்வது என்றும், யார் முதலில் அடியையோ முடியையோ பார்த்து வருகிறார்களோ அவரே பெரியவர் என்று முடிவு செய்யப்பட்டது. பிரம்மன் முடியை தேடியும் விஷ்ணு அடியை தேடியும் புறப்பட்டனர். அப்போது ஈசனின் முடியில் இருந்து பல நூற்றாண்டு காலமாக தாளம்பூ ஒன்று கீழே வந்து கொண்டிருந்தது. வழியில் அந்த தாளம்பூவை சந்தித்த பிரம்மன் ஈசனிடம் வந்து தான் முடியை கண்டுவிட்டதாக பொய் சாட்சி சொல்லும்படி கூறினார். தாளம்பூவும் இறைவனிடம் வந்து பொய் சொல்லிச்சு சொன்னது. இதையடுத்து இறைவன் தாளம்பூ தன்னுடைய பூஜையில் இடம்பெறாது என்று சாபம் கொடுத்தார். அந்த சாபம் நீங்குவதற்காக தாளம்பூ உத்திரகோச மங்கை திருத்தலத்தில் உள்ள இறைவனை நினைத்து தவம் இருந்து பூஜை செய்தது. இதையடுத்து அதன் சாபத்தை நீக்கி இத்தலத்தில் தாளம்பூ பூஜையில் பயன்படுத்தப்படும் என்று இறைவன் அருளியதாகவும் தல வரலாறு தெரிவிக்கிறது. இங்குள்ள நடராஜர் திருமேனி மரகத்தால் ஆனது. இந்த மரக திருமணையை மார்கழி மாதம் நடைபெறும் ஆர்த்ரா தரிசனத்தின் போது மட்டுமே காண முடியும். மற்றபடி வருடம் முழுவதும் இந்த நடராஜர் சந்தனக்கப்பு அலங்காரத்திலேயே காட்சியளிப்பார். எனவே வீதி உலா வருவதற்கும் நித்திய அபிஷேகத்திற்காகவும் பஞ்சலோகத்தால் ஆன மற்றொரு நடராஜர் திருமேனி இங்கு இருக்கிறது. ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜர் இங்கு தனது பள்ளியறையில் அம்பாளுக்காக தனிமையில் நடனம் ஆடினார் என்பது தல வரலாறு. இதன் பிறகே சிதம்பரத்தில் நடராஜர் நடன காட்சியை அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது. வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த மரகத மேனியினை தரிசனம் செய்து வருவது வாழ்வில் சிறப்பு தருவதாக இருக்கும். முன்னோர் சாபம், திருமண தடை, குழந்தை பேறு இல்லாமை, கல்வியில் தடை, வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற இடையூறுகளில் இருந்து விடுபட இத்தல இறைவன் வழிவகை செய்கிறார். தினமும் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் என்பது நம்பிக்கையாகும். இங்கு தட்சிணாமூர்த்தி பகவான் யோக நிலையில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார். தினமும் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் பாதையில் உள்ளது உத்திரகோச மங்கை ஆலயம். जन्म मृत्यु जरा व्याधि पीडितं कर्म बन्धनैः मृत्युञ्जय महादेव त्राहि मां शरणागतं जन्म मृत्यु जरा व्याधि पीडितं कर्म बन्धनैः मृत्युञ्जय महादेव त्राहि मां शरणागतं जन्म मृत्यु जरा व्याधि पीडितं कर्म बन्धनैः यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्।
पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं 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 पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। मृत्युञ्जय महादेव त्राहि मां शरणागतं जन्म मृत्युजरा व्याधि पीडितं कर्मबन्धनैः। मृत्युञ्जय महादेव त्राहि मां शरणागतं जन्म मृत्युजरा व्याधि पीडितं कर्मबन्धनैः। मृत्युञ्जय महादेव त्राहि मां शरणागतं जन्म मृत्युजरा व्याधि पीडितं कर्मबन्धनैः। मृत्युञ्जय महादेव त्राहि मां शरणागतं जन्म मृत्युजरा व्याधि पीडितं कर्मबन्धनैः। मृत्युञ्जय महादेव त्राहि मां शरणागतं जन्म मृत्युजरा व्याधि पीडितं कर्मबन्धनैः। मृत्युञ्जय महादेव त्राहि मां शरणागतं जन्म मृत्युजरा व्याधि पीडितं कर्मबन्धनैः। मृत्युञ्जय महादेव त्राहि मां शरणागतं जन्म मृत्युजरा व्याधि पीडितं कर्मबन्धनैः। मृत्युञ्जय महादेव त्राहि मां शरणागतं जन्म मृत्युजरा व्याधि पीडितं कर्मबन्धनैः। मृत्युञ्जय महादेव त्राहि मां शरणागतं जन्म मृत्युजरा व्याधि पीडितं कर्मबन्धनैः। मृत्युञ्जय महादेव त्राहि मां शरणागतं जन्म मृत्युजरा व्याधि पीडितं कर्मबन्धनैः। मृत्युञ्जय महादेव त्राहि मां शरणागतं जन्म मृत्युजरा व्याधि पीडितं कर्मबन्धनैः।
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.